இங்கிருந்து 2 பஸ் 3 பஸ் அங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது. நான் அந்த ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ணல, நான் வந்து ஒரே வேலை செஞ்சேன், ஒருங்கிணைக்கல, அத்தனை பேர்த்தையும் ஒழுங்குபடுத்தினேன். இதுதான் நான் பண்ணேன். இந்த கூட்டத்தை நான் கூட்டி இருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். வருஷ கணக்கில் வேண்டாம், ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். குறைஞ்சபட்சம் என்னால 20 லட்சம் பேர் கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல. ஆம்வே நிறுவனம் போல ஆயுர்வேத பொருட்களை வாங்குவோரை உறுப்பினர்களாக்கி பல கோடிகளை வாரி சுருட்டி வருவதாக மை V3 ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்தன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து சக்தி ஆனந்தன் கோவை நீலாம்பூர் பைபாஸில் பெரும் கூட்டத்தை கூட்டினார். இந்த மோசடி வழக்கு தொடர்பாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் விசாரணைக்கு ஆஜரான சக்தி ஆனந்தனிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் வெளியே வந்த அவர் முதலில் தன்னிடம் போனில் தகவல் சொல்லிவிட்டு தான் சொன்ன இடத்துக்கு வந்தனர் என்றார். பின்னர் கூட்டத்தை தான் கூட்டவில்லை, தன்னெழுச்சியாக கூடியதாக மறுத்து பேசினார். சார் நாங்க சொல்லியாச்சு, மக்களை தயாராயிட்டாங்க, ஆனா தடுத்து முடியாது, என்ன பண்ணலாம் கேக்குறாங்க. சரி வேற இடம் சொல்றேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி தான் சொல்றேன், நீலாம்பூர் பைபாஸ்ல நின்னுக்குங்க. கொடிசியாக தான் தெரியும். சோ பெரிய கபலவர் ஆகும்போது தான் நான் என்ன பண்றேன், மக்களுக்கு சிரமம் தான் பரவாயில்ல, தட் இஸ் எங்க மக்களுக்கு. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் எங்க இல்லைங்க, LND பைபாஸ்ல ரோட் டோர்மெண்ட் இல்லைங்க. இதை தாண்டி நான் அந்த ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ணல, நான் வந்து ஒரே வேலை செஞ்சேன், ஒருங்கிணைக்கல, அத்தனை பேர்த்தையும் ஒழுங்குபடுத்தினேன். இதுதான் நான் பண்ணேன். முதலீடாக பணம் பெறவில்லை என்றும் வாங்கிய பணத்திற்கு பொருட்களை விற்று வருவதாகவும் ஆயுர்வேத பொருட்களை விற்க அனுமதி சான்று பெற தேவையில்லை, கடந்த 2 வருடமாக தடையின்றி பணம் கொடுப்பதாகவும் உறுப்பினர்கள் விருப்பத்தின் பேரில் வாங்குவதால் நான் எப்படி தவறு செய்தவனாவேன் என்றார். இது இந்தியன் மெடிசன், இது பாரம்பரிய மெடிசன், இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட்ஸ் இருக்குது. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்தில் வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? சோ அந்த பொருள் விற்கிறது, தயாரிக்க லைசன்ஸ் வேணும், அத்தனை இருக்குது. இன்னைக்கு அதிகாரி காமிச்சு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். விற்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, அப்படி இருந்தா நீங்க ஏதாவது காமிங்க, நான் மேற்கொள்ள ஃபாலோ பண்றேன். போலீசார் தங்கள் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ததாகவும் அந்த 2 பிரிவிலும் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எங்க கம்பெனி ஏதோ வந்து 2 பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒன்னு என்னன்னா சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட் 1979 நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னா அன்ரெகுலர்ட் மணி ஸ்கீம் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 2க்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கான விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்திருக்காங்க. நான் நினைத்திருந்தால் கலெக்டர் அலுவலகம் முன்பு பெரும் கூட்டத்தை கூட்டி ஸ்தம்பிக்க வைத்திருக்கலாம் என்ற சக்தி ஆனந்தன் போலீசிடம் அனுமதி வாங்கி கொடுங்க, ஒரே வாரத்தில் 20 லட்சம் பேரை கூட்டி என்னோட பவரை காட்டுகிறேன் என்றார். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும், வருஷ கணக்கில் வேண்டாம், ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். குறைஞ்சபட்சம் என்னால 20 லட்சம் பேர் கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல. நான் ரெடி, தூக்கி வைங்க, தூக்குறேன். மை V3 ஆட்ஸ் டிவி என்ற ஆன்லைன் சேனல் மூலம் 1000 கோடி மோசடி செய்ததாகவும் சக்தி ஆனந்தனை பினாமி என்றும் அளிக்கப்பட்ட புகார் குறித்து எழுப்பிய கேள்விக்கு அதில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி தவிர்த்தார். பினாமி MD-யாக அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி MD-யாக மை V3 ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினல் MD-க்கள் பார்த்தா குமாரி, விஜயராகவன், சிவசங்கர். இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்கு. அதனால இந்த பினாமி MD சக்தி ஆனந்தன் என்பவரை வைத்து நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க. இப்போ இத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க, இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க, அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லீங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி 2 வருஷம் ஆச்சு, ஏன் அது இத்தனை அவங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அவங்க? அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லீங்களா, நான் 2 years ஒர்க் பண்ண கம்பெனி தான், அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அதில் வெளியே வந்த கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை, கோமால இருந்தாங்களா? இதுக்கு முன்னாடி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆடிட்டர் செல்லத்துறை என்பவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் ஒரு 4 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவரு கூட போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறாரு.